பாகம் 3 அத்தியாயம் 6. விமலை என்கிற அதிகாரச்சி அருகே வந்து நின்று கொள்ள மாயனை கனிவோடு பஞ்சவன் மாதேவி பார்த்தாள். எனக்கு சில உதவிகள் செய்ய வேண்டும் மாயன் என்றாள். சொல்லுங்கள் அம்மா. பாவாடைக்கு அளவு எடுத்துக்கொள்ள சொன்னாலும் சரி, அல்லது பாவாடை அளவு நீங்களாக கொடுத்தாலும் சரி, உடனடியாக தைத்து விடுகிறேன். நானே வாங்கி கொள்ளட்டுமா, நீங்களே தருகிறீர்களா என்று தன்னுடைய பணியிலேயே குறியாக இருந்தார். இது தையல் வேலை சம்பந்தப்பட்டதல்ல. நீங்கள் தளிச்சேரி குடியிருப்புக்கு மாற வேண்டும். அங்கு அதிகம் பெண்கள் இருப்பதால் தையல் வேலைகள் அதிகம் இருக்கும். உங்களுக்கு மணிகள் வைத்து தைப்பதும் கற்கள் வைத்து தைப்பதும் நன்கு தெரியும். அவர்கள் உங்களோடு பேசவும் பழகவும் ஆர்வமாக இருப்பார்கள். நீங்கள் அங்கு இருந்தபடி அங்குள்ள சூழ்நிலைகளை உற்று கவனித்து எனக்கு வந்து செய்தி சொல்ல வேண்டும். புரிகிறதம்மா, நிச்சயம் செய்கிறேன். இது குறித்து நீங்கள் வேறு யாரிடமும் பேச வேண்டாம். மாட்டேன் அம்மா. என்னை கொன்றாலும் என் தொண்டை குழியிலிருந்து எந்த சப்தமும் வராது. சக்கரவர்த்தி அவர்கள் விசாரித்தாலும் கூட நான் சொல்ல மாட்டேன். மிக்க நன்றி மாயன். உங்களுக்கு சன்மானமாக மாதம் ஓர் பொற்கழிஞ்சு தரப்படும். செய்திகள் முக்கியமாக இருந்தால் அதற்காகவும் தனி சன்மானம் தரப்படும். அம்மா, ஏற்கனவே நீங்கள் கொடுக்கின்ற வேளையில் எங்களுக்கு தொழில் மிக நன்றாக இருக்கிறது. தறியிலிருந்து புடவை அறுத்ததுமே காசாகி விடுகிறது. ஏன், தறிக்கு போவதற்கு முன்பே கூட காசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தளிச்சேரி குடியிருப்பில் ஏதேனும் ஒரு மூலையில் நான் ஓலை குடிசை போட்டுக்கொண்டு இருந்து விடுகிறேன். நல்லது. வீடு ஒதுக்க சொல்வீர்களோ என்று பயந்தேன். இல்லை அம்மா, அது தேவையற்றது. உண்ணவும் உறங்கவும் தான் குடிசை. மற்றபடிக்கு செய்யும் தொழிலெல்லாம் வெட்ட வெளியில்தான். அங்கு ஒரு நல்ல மரமாக பார்த்து குடிசை போட்டுக்கொண்டால் போயிற்று, அல்லது மேலே தட்டோலை போட்டுக்கொண்டால் கூட போயிற்று. நான் பாவு போடுதலோ தறி அடித்தலோ அங்கே செய்ய போவதில்லை. அது அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம். வெறும் தையல் வேலை மட்டுமே அமர்ந்து செய்ய போகிறேன். சரிதானே அம்மா? ஆமாம், அதுதான் சரி. தறிகள் வடக்கு பக்கம் இருக்கும் புறம்படியிலேயே இருக்கட்டும். பள்ளி அக்ரஹாரத்திலேயே உங்கள் கூட்டம் பெருகி வாழட்டும். வேறு ஏதேனும் என் உதவி தேவையா? உதவியா என்று தெரியவில்லை. ஒரு ஆலோசனையாக உங்களை கேட்கிறேன். ஒன்றாக இருந்த எங்கள் கூட்டம் பிளவுபட்டு விடுமோ என்று பயமாக இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? எதற்கு உங்களுக்குள் பிளவு? அம்மா, எங்கள் பிளவு இல்லை. ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கருமார், மரத்தச்சர், கல்தச்சர் எல்லோரும் ஒரே ஜாதி. நகை வேலை செய்பவர் கூட எங்களுடைய விராட் புருஷனுடைய பரம்பரைதான். எங்களுக்குள் பிணக்கு ஏற்பட்டுவிடும் மாதிரி கருமார்கள் நடந்து கொள்கிறார்கள். எங்களில் 5 பேர் இங்கிருந்து கிளம்பி கருமார்புரத்து சேரிக்கு போய் எதற்காக இப்படி சலுகைகள் கேட்கிறீர்கள் என்று கேட்டோம். பெரிய சண்டையே வந்துவிட்டது. நாங்கள் செருப்பு அணிந்து கொண்டு பாவு போட முடியுமா? தலைப்பாகை அணிந்து கொண்டு எங்கே போவது? அப்பொழுது யார் மூட்டையை தூக்குவது, யார் பல்லக்கு தூக்குவது என்றெல்லாம் கேட்டோம். அடடா, இது என்ன? இந்த சண்டை பல்கி பெருகி கொண்டே வருகிறதே. ஆமாம் அம்மா. அந்த நேரத்தில் இன்னொன்றும் நடந்தது. என்ன? அந்தணர்கள் எங்களை அழைத்து வீட்டில் உட்கார வைத்து 10 முழம் துணி வேண்டும் என்று வாங்கி போனார்கள். நாங்கள் கருமார்களை கேட்டது பற்றி சந்தோஷமாகி உற்சாகப்படுத்தினார்கள். அதுவும் வேதனையாகத்தான் இருந்தது. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? இது எங்கள் பிரச்சனை, துணி வாங்குவதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், இதில் தலையிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டோம். பஞ்சவன் மாதேவி நெடுமூச்செறிந்தாள். எங்கு போய் இந்த பிரச்சனை முடியும் என்று அவளுக்கு புரியாமல் இருந்தது. சரி, நான் சொன்னவை ஞாபகம் இருக்கட்டும். ரகசியமாக எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். தகவல் அவசரம் என்றால் அரண்மனைக்கு துணி கொடுப்பது போல வந்து அதிகாரச்சி, முத்தான பொன்னங்கை அல்லது விமலை இவர்களிடம் வெள்ளைப்பட்டில் முத்துக்கச்சு என்று சொல்லுங்கள். அவர்கள் உடனே உங்களை உள்ளே அனுப்பிவிடுவார்கள். வெள்ளைப்பட்டில் முத்துக்கச்சு. வெள்ளைப்பட்டில் முத்து வைத்து தைத்தால் வெளியே ஒன்றும் தெரியாது. ஒரு ரகசியம் போல இருக்கும். அப்படித்தானே அம்மா? மாயன் பஞ்சவன் மாதேவியை தொடர்ந்து போய் சக்கரவர்த்தியின் மற்ற மனைவியருக்கு அளவெடுத்து குறிப்பெடுத்து கொண்டு வந்தான். அவர்கள் கூட்டத்தோடு பின்பு கலந்து கொண்டான். பறவை ராஜேந்திர சோழனின் அணுக்கி ஏன் தஞ்சையிலுள்ள தேவரடியார்கள் வீடு நோக்கி வருகிறாள் என்று பஞ்சவன் மாதேவி கவலைப்பட ஆரம்பித்தாள். சதாசிவாச்சாரியின் சிற்பி ஒருவனோடு 2 குதிரை வீரர்கள் திருவல்லம் தாண்டி தஞ்சைக்கு போக திருவல்லக்கோட்டை வீரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். நீங்கள் யார் என்று விசாரிக்க அவர்கள் தங்கள் கேயுரங்களை காட்ட திருவல்லத்து கோட்டை வீரர்கள் சமாதானமானார்கள். ஆனாலும் அந்த வீரர்களை நகரவிடவில்லை. எங்கே போகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன செய்தி என்று கேட்க அந்த வீரர்கள் பதில் சொல்ல முடியாமல் திண்டாடினார்கள். ஓ, திருவல்லத்து கோட்டை வீரர்களான எங்களிடம் சொல்ல மறுத்தால்
திருவல்லம் கோட்டையில் குடியிருக்கின்ற இளவரசர் ராஜேந்திரரிடம் பதில் சொல்லிவிட்டு போங்கள். அவரை சந்தித்துவிட்டு நீங்கள் மேற்கொண்டு பயணத்தை தொடரலாம் என்று மடக்கி திருப்பினார்கள். வீரர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடினார்கள். நாங்கள் வர மறுத்தால் என்று அந்த வீரர்கள் முரண்டு செய்ய, கைது செய்யப்படுவீர்கள். அப்படி ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். இளவரசர் சந்திக்க விரும்புகிறார் என்று சொன்ன பிறகும் மேற்கொண்டு தொடர்ந்து போவேன் என்பது அதிக பிரசங்கித்தனம். நாங்கள் அப்படி சொல்லவில்லை. எங்களுக்கு அவசர வேலை இருக்கிறது. ஏன் அங்கு நின்றாய் என்று சம்பந்தப்பட்டவர் கடிந்து கொண்டால் என்ன பதில் சொல்வது? அதுபோக இளவரசருக்கு செய்தி தெரிவிக்கும்படியாகவோ கொடுப்பதற்கு ஓலையோ எங்களிடம் எதுவும் இல்லை. அதெல்லாம் இல்லை. செய்தி என்ன என்று எங்களிடம் தெரிவிக்காமல் நீங்கள் போவது முதல் தவறு. இளவரசரிடம் சொல்லுகிறோம் என்று கேட்டால் அதையும் மீறி போவது இரண்டாம் தவறு. இரண்டு தவறையும் ஒரு சேர செய்தால் அதற்கு உண்டான தண்டனையும் ஒரு சேர கிடைக்கும். எனவே இளவரசர் அனுமதி பெற்று போவதே நல்லது. தயவு செய்து வாங்கள். கைது செய்யும்படி வைத்து விடாதீர்கள். என்ன கூத்தையா இது? மறவர்களே மறவர்களிடம் மாட்டிக்கொண்டு முழிக்க வேண்டியிருக்கிறது. ஐயா கோட்டை தலைவரே, நான் வடக்கே வெகு தூரம் வரை போரிட்டு திரும்பியவன். என்னை உங்களால் சமாளிக்க முடியாது. என் அடியை உங்களால் தாங்க முடியாது. ஆனாலும் நீங்களும் சோழப்படையின் ஒரு அங்கம். திருவல்லக்கோட்டையின் மிக முக்கிய அதிகாரி என்பதால் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுகிறேன். கைது செய்வது என்ற வார்த்தையை இன்னொரு தடவை நீங்கள் உச்சரித்தால் உங்கள் உடைவாள் பறிக்கப்படும். நான் வேண்டுமென்றே சொல்லவில்லை. நீங்கள் விலகி போவேன் என்று பிடிவாதம் பிடித்ததால் அந்த வார்த்தையை சொல்லும்படி ஆயிற்று. இளவரசரை நீங்கள் மீறுகிறீர்கள் என்கிற போது அந்த கோபத்தில் நான் பேசினேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களை கைது செய்கின்ற எண்ணமெல்லாம் இல்லை. கோட்டை காவல் என்று இழிவாக பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சீர சிற்பி கை அமர்த்தினார். என்ன இது? சோழ வீரர்களே தாக்கிக் கொள்வதா? சற்று அமைதியாக இருங்கள். இளவரசருக்கு தெரியாத எந்த ரகசியமும் என்னிடம் இல்லை. இவர்கள் ஏன் சொல்ல மறுக்கிறார்கள் என்றும் எனக்கு புரியவில்லை. சொல்லிவிடுங்கள் ஐயா. இல்லை, சொல்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் உரிமை இல்லை. நாங்கள் இளவரசரை சந்திக்க தயார். ஆனால் இளவரசரை வல்லடியாக நீங்கள் சந்திக்க வைத்தீர்கள் என்று சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்வேன். அப்பொழுது உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்கத்தான் போகிறீர்கள். குதிரை வீரரே, நீங்கள் யாருடைய கட்டளையின் பேரில் இப்படி பேசுகிறீர்கள்? நான் பாறை பிளக்கின்ற சதாசிவாச்சாரியின் கட்டளையின் பேரில் பேசுகிறேன். குஞ்சரமல்லன் பெருந்தச்சருக்கு இணையான அதிகாரமும் மிக முக்கியமான பொறுப்பும் கொண்ட சதாசிவாச்சாரியாரையும் மீறி அவருக்கு இடைஞ்சலாக எவரும் எந்த காரியமும் செய்ய முடியாது. சதாசிவாச்சாரியார் தானே? அவரை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அவர் எங்களுக்கு தலைவரும் அல்ல. நீங்கள் தாண்டி போக முடியாது. எங்கு வேண்டுமானாலும் என்னை பற்றி குற்றம் சொல்லிக் கொள்ளுங்கள். அது பற்றி அக்கறை இல்லை. தயவு செய்து கோட்டைக்குள் நீங்கள் வர வேண்டும். திருவல்லத்தின் வெளிப்பக்கத்திலிருந்து அந்த குதிரை வீரர்கள் மடக்கிய திருவல்லத்து கோட்டை காவல் அதிகாரிகளோடு பயணப்பட்டு கோட்டைக்குள் நுழைந்தார்கள். கோட்டைக்குள் மிக பெரிய கும்பல் இருந்தது. கோட்டை பெரிதும் அல்லாமல் சிறிதும் அல்லாமல் இருந்தது. ஆனால் இளவரசர் வந்திருக்கிறார் என்பதாலோ அல்லது அரச குடும்பத்தினர் அதிகம் இருப்பதாலோ கோட்டையும் கோட்டையை சுற்றியுள்ள இடங்களும் மிக பெரிய சந்தடியை உருவாக்கியிருந்தன. மாலை மெல்ல மங்கி வருகின்ற நேரம். வியாபாரம் உரத்த குரலில் நடைபெற்று கொண்டிருந்தது. கோட்டைக்கு வெளியே இருந்த காளி கோயிலில் மிக பெரிய கூட்டம் இருந்தது. மக்கள் பெருந்திரளாக அங்கு குடியிருந்து உள்ளே போனவர் வெளியே வந்தவுடன் உள்ளே சிலர் நுழைந்து வழிபாடு முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். கோட்டையின் வாசலில் வீரர்கள் சிலர் விசாரிக்க கதவு சிறிதளவு திறக்கப்பட்டது. கோட்டைக்குள் வீரர்கள் நுழைந்தார்கள். 5 நிமிட பயணத்தில் அரண்மனை வளாகத்தில் நுழைந்து வாசலில் இறங்கினார்கள். அரண்மனை வாசற்படியில் ஏறியதும் பெருமுற்றத்தில் 2 வீரர்கள் விசிறியால் விசிற உயரமாய் கனமாய் ராஜேந்திர சோழர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவர் பெரிய ஆசனத்தின் வலது பக்கம் இன்னொரு ஆசனம் போடப்பட்டு அதில் பறவை அமர்ந்திருந்தாள். மிக பேரழகியாக, ஒவ்வொரு அசைவும் மிக ஒயிலாக, மலர்ந்த முகமாக, பெரும் கண்களாக இருந்த அவளை பெண்களே வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரோ வருகிறார்கள். நான் கிளம்பட்டுமா? உத்தரவு கொடுங்கள். பறவை எழுந்தாள். சரி, போய் வா. ராஜேந்திரர் விடை கொடுத்தார். பறவை அவரை விழுந்து வணங்கினாள். மெல்ல அருகே நகர்ந்து நெற்றியில் முத்தமிட்டார். பறவையின் புஜங்களை பிடித்து சிறிது நேரம் அவள் முகத்தை பார்த்துவிட்டு, போய் வா, நாளை நண்பகலுக்குள் வந்துவிடு. ஒருவேளை நாம் பயணப்பட வேண்டியிருக்கலாம் என்றார். பறவை சரி என்று தலையசைத்து விடை பெற்று கொண்டு வெளியே வேகமாக வந்தாள். சிறு தேர் கூரையிட்டது தயாராக இருந்தது. ஏறி அமர்ந்து கொண்டாள்.
தேர் சடசடத்து நகர்ந்தது. சேடிகளும் வீரர்களும் வேறு தேர்களிலும் குதிரைகளிலும் ஏறிக்கொள்ள தேர் நகரவும் கோட்டை கதவுகள் பெரும் சத்தத்துடன் திறந்து கொள்வதும் அங்கிருந்தே கவனிக்க முடிந்தது. வந்திருந்த வீரர்கள் வாசலில் காத்திருக்க உள்ளே போய் யாரோ விஷயம் சொல்ல ராஜேந்திர சோழர் வெளியே வந்தார். என்ன செய்தி? பதட்டமாக போனீர்களாமே சிற்பியாரே. நாரத்தை மலையில் ஏதேனும் பிரச்சனையா? அடிமை வீரர்கள் முரண்டு செய்கிறார்களா? என்ன செய்தியை தஞ்சைக்கு எடுத்து போகிறீர்கள்? சிற்பி குனிந்து வணங்கினார். ஐயா, நாரத்தை மலையில் நேற்று முன்தினம் வெகு நேரம் ஆணி அடித்து பாறை புரட்டிய போது புரட்டப்பட்ட அந்த முதற் பாறை உருண்டு கீழே அப்பாவியாக நின்றிருந்த ஒரு ராஷ்டிரகூட வீரனை தாக்கி அவனை நசுக்கி கொன்றுவிட்டது. பாறையை புரட்டி எடுக்க ஒரு நாழிகையானது. வீரன் இறந்து போனான். என்ன செய்வது என்று தெரியாமல் வேலையை நிறுத்திவிட்டு அந்த வீரன் இருந்த இடத்தை சுத்தம் செய்து அவனை எரியூட்டி ஒரு நெய் விளக்கு மட்டும் எரிய வைத்திருக்கிறோம். பெருந்தச்சரிடம் இதை சொல்வதற்காக சதாசிவாச்சாரியார் என்னை அனுப்பினார். செய்தியை கேட்டதும் இளவரசர் கண் மூடிக்கொண்டார். என்ன கொடுமை இது! எத்தனை முறை சொன்னாலும் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. கோயில் வேலை என்று ஆரம்பிக்கிற போது எவ்வளவு இடைஞ்சல் வருகிறது. இதனையும் மீறி செய்துதான் ஆவேன் என்று தந்தை பிடிவாதம் பிடிக்கிறார். நீ தடுத்ததால்தான் அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றன என்று என் மீது பாய்வார். இந்த செய்தி அரசருக்கு கூட அல்ல, பெருந்தச்சருக்கு போகிறது. பெருந்தச்சருக்கு போனால் இந்த செய்தியை அரசருக்கு போகாமல் தடுத்து விடவும் கூடும். என்ன முட்டாள்தனம்! ராஷ்டிரகூட வீரன் என்றால் இளப்பமா? அவன் போர் வீரன் இல்லையா? வாள் எடுத்து தன் தேசத்திற்காக போராடியவன் இல்லையா? அவன் தோற்றுவிட்டான், நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். அதனால் கைது செய்து இங்கு கூட்டி வந்திருக்கிறோம். வெறும் விளக்கம் போதுமா? அவன் குடும்பத்திற்கு என்ன பதில்? அங்குள்ள ராஷ்டிரகூட வீரர்கள் நொந்து போயிருப்பார்களே, அவர்களுக்கு என்ன சொல்வது? இந்த செய்தி போகும் நேரத்தில் பறவையும் போயிருக்கிறாள். தேவைதானா? பறவை போக வேண்டிய அவசியம் இப்போது என்ன ஏற்பட்டுவிட்டது? சக்கரவர்த்தியை பார்த்து ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு வருகிறேன் என்றால் சரி என்று அனுப்பியாகிவிட்டது. இந்த வீரர்களை இப்பொழுது அனுப்ப வேண்டுமா? அவன் இறந்து விட்டான். இறந்து போன செய்தியை இப்போது போய் சொல்லி அவஸ்தைப்படுத்துவானேன்? நாளை காலை செய்து கொள்ளலாம். அல்லது நாமும் இப்பொழுது இவர்களோடே திருவள்ளத்திலிருந்து கிளம்பி தளிப்பெண்டிர் குடியிருப்புக்கு போகலாம். இப்பொழுது தளிப்பெண்டிர் குடியிருப்புக்கு போனால் என்ன ஆகும்? பறவையை அனுப்பிவிட்டு பின்னாலேயே ராஜேந்திரனும் வந்துவிட்டான் என்று ஏகடியம் பேசுவார்கள். பஞ்சவன் மாதேவி வரைக்கும் செய்தி போகும். சரி, யார் வேண்டுமானாலும் நகைத்து விட்டு போகட்டும். 2 மனைவிகள் இருக்க பறவையின் பின்னாலே அலைகிறாயடா என்று பேச்சு வரும். வரட்டும். ஆனால் நேற்று முன்தினம் நடந்த செய்திக்கு இப்பொழுதுதான் தகவல் போகிறது என்றால் நம்பும்படியாக இல்லையே. சதாசிவாச்சாரியார் ஏன் இப்படி தாமதம் செய்கிறார்? இளவரசர் ஆழ்ந்து சிந்தித்தார். நீங்கள் கொண்டு போவது ஒரு மோசமான செய்தி. இதை பெருந்தச்சரிடம் மட்டும் சொல்லி வருவது உங்களுக்கு கொடுத்த பணியாக இருக்கலாம். ஆனால் இப்போது என்னிடம் சொல்லிவிட்டீர்கள். என்னிடம் இதை நீங்கள் சொல்லிவிட்டதாலேயே உங்கள் பணி முடிந்துவிட்டது என்றே புரிந்து கொள்ளலாம். பெருந்தச்சரிடம் இது பற்றி நான் சொல்லிக் கொள்கிறேன். பெருந்தச்சரிடம் பேசுவதற்கு முன்பு இது குறித்து சக்கரவர்த்திக்கு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. ஒருவேளை சக்கரவர்த்திக்கு இந்த செய்தி தெரிந்தும் இருக்கலாம். இவர்கள் 2 பேரும் யார்? சதாசிவ ஆச்சாரியரிடம் வேலை செய்கின்ற மறவர்கள். எந்த படை வீரர்கள்? நாங்கள் ஈராயிரம் பல்லவரையரின் படையை சேர்ந்தவர்கள். நல்லது. முதன்மை படையா? அல்ல, 3வது படை. நாங்கள் கோட்டையை தாக்கும் வில் வீரர்கள். அடடே, அப்படியா? சற்று இளைப்பாருங்கள், நான் வந்து விடுகிறேன். இந்த செய்தியை திருவள்ளத்தில் எவருக்கும் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை. இளவரசர் அரண்மனையின் உள்பகுதிக்கு திரும்பினார். அவர்கள் குதிரைகளின் சேனையை கழற்றினார்கள். குதிரைகளுக்கு உணவும் நீரும் காட்டினார்கள். முதுகு துடைத்தார்கள். திருநீர் இட்டு கொண்டார்கள். மெல்ல கோயில் பக்கம் நகர்ந்து ஜனங்களை விலக்கி காளியை நமஸ்கரித்து நெற்றியில் குங்குமம் தரித்து வெளியே வந்தார்கள். அப்பமும் அரிசி மாவும் பணியாரமும் வாங்கி கொண்டார்கள். அப்பம் சாப்பிட்ட பிறகு அரிசி பணியாரத்தை குழம்பில் தோய்த்து உண்டார்கள். நீர் குடித்துவிட்டு சிறிய ஏப்பத்தோடு காத்திருந்தார்கள். கிளம்புங்கள் என்று அவர்களுக்கு சைகை தரப்பட்டது. அவர்கள் கோட்டை வாசலுக்கு போக பின்னே ஒரு சிறு படையோடு ராஜேந்திரர் வேகமாக அரண்மனையை விட்டு வெளியே வந்து குதிரையில் தாவி ஏறி கோட்டை வாசலை நோக்கி வந்தார். அவர்கள் கோட்டை வாசலை கடக்க சட்டென்று ஒரு சிறு படை அவர்களை சூழ்ந்து கொண்டது. தஞ்சையை நோக்கி போகலாம் என்று அவர்களுக்கு உத்தரவு வந்தது. அவர்கள் அந்த குதிரை வீரர்களுக்கு நடுவே வேகமாக குதிரையை செலுத்தி கொண்டு தஞ்சையை நோக்கி போனார்கள். சற்று இடைவெளி விட்டு ராஜேந்திரர் வருவது தெரிந்தது. ஒரு திருப்பத்தில் ராஜேந்திரருக்கு பின்னால் இன்னும் ஒரு படை வருவதையும் உணர்ந்தார்கள்.
முன்னே செல்லுகின்ற குதிரை வீரர்கள் வேகத்தை பார்த்தால் இன்னும் ஒரு நாழிகையில் தஞ்சையின் எல்லைப்புறத்தை அடைந்து விடுவார்கள் என்று தோன்றியது. தஞ்சையின் எல்லை வந்ததும் ராஜேந்திர சோழர் அருகே இருந்து ஓ என்று ஒரு கூச்சல் வந்தது. முன்னே போன வீரர்கள் அந்த குரலுக்கு எதிரொலித்தார்கள். மெல்ல குதிரையை நிறுத்தினார்கள். தஞ்சையின் தெற்கு புறம்படியில் அவர்கள் நின்று கொண்டார்கள். ராஜேந்திர சோழர் அவர்களை கடந்து போனார். அவர்களுக்கு பின்னே இந்த வீரர்கள் சட்டென்று கலைந்து புறம்படியில் வெவ்வேறு திசையில் தஞ்சைக்குள் போவதற்கு நகர்வது தெரிந்தது. எல்லையில் ஒரு படையாக புகாமல் தனித்தனியாக தன் ஆட்களை ராஜேந்திரர் அனுப்புகிறார் என்று புரிந்தது. ராஜேந்திர சோழருக்கு பின்னால் வந்த ஒரு படை தெற்கு புறம்படியிலேயே வட்டமாக தங்கிவிட்டது. ராஜேந்திர சோழர் கோயில் கட்டப்படவிருக்கின்ற புல்மேடு தாண்டி புது ஆறு தாண்டி தஞ்சையின் தெற்கு பக்கம் நுழைய அங்குள்ள வீரர்கள் கட்டியம் கூறி அவரை வரவேற்றார்கள். சக்கரவர்த்தி எங்கிருக்கிறார் என்று ராஜேந்திரர் கேட்க, இப்பொழுதுதான் தளிச்சேரி பெண்டுகளின் மணி மண்டபத்துக்கு போனார் என்று செய்தி சொல்லப்பட்டது. ராஜேந்திரர் குதிரையை திருப்ப மணி மண்டபத்தில் தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. ராஜேந்திரர் குதிரையை விட்டு இறங்கி துண்டை தோளில் சார்த்தி கொண்டு 2 வீரர்கள் அதே போல தோளில் போர்வை போர்த்தி கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். இன்னும் 2 வீரர்கள் அவர்கள் குதிரைகளை பிடித்து கொண்டார்கள். ராஜேந்திர சோழர் வேகமான நடையாய் தளிச்சேரி பெண்டுகளின் இல்லங்களுக்கு நடுவே நடந்து அந்த மணி மண்டபத்தை பார்க்க, மணி மண்டபத்தில் தீபங்கள் பொருத்தப்பட்டன. மணி மண்டபத்துக்கு எதிரே பெண்கள் கூட்டம் தரையில் பாய் விரித்து அமர்ந்திருந்தது. மணி மண்டபத்தின் வலது பக்கமாக எவருக்கும் மறைக்கா வண்ணம் மர ஆசனங்கள் போடப்பட்டு சக்கரவர்த்தி அமர்ந்திருப்பது தெரிந்தது. அருகே சில ஆண்கள் நின்றிருந்தார்கள். யாரது என்று ராஜேந்திரர் அவரை உற்று நோக்கினார். அந்த ஆள் கருப்பு தாடியும் வெள்ளை தலைப்பாகையும் வெள்ளை மேலாடையும் நீண்ட உடைவாளோடும் இருந்தவரை பார்த்து ராஜேந்திரர் திரும்பி தன் மெய்க்காவலனை பார்க்க, அது சாவூர் பரஞ்சோதி, சக்கரவர்த்தியின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். தேவரடியாருக்கு நாயகமாக இருப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார். யார்? கொல்லாபுரத்தை சேர்ந்த வீரனா? யவனருக்கும் கங்கதேச பெண்ணுக்கும் பிறந்தவன்தானே? ஆம். ஈராயிர பல்லவரின் ஆளல்லவா? ஆம். ஓ, அவனை அங்கிருந்து பிடுங்கி இங்கே வைத்து விட்டாரா? அவனுடைய தாயார் ஒரு தேவரடியார் அல்லவா? ஆமாம். இது சரியான தேர்வுதான். ஆனாலும் இவன் அதிக பிரசங்கி அல்லவோ? முன்பு போல் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏன்? அவன் தாயார் இறந்து விட்டார் என்று செய்தி வந்து அவன் போய் திரும்பி வந்திருக்கிறான். திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறான். முன்பு இருந்ததை விட இப்பொழுது மிகவும் மிருதுவாக மாறிப்போனான் என்று அவனை பற்றி சொல்கிறார்கள். நல்லது. ஆனால் தேவரடியார்களுக்கு நாயகமாக வரும்போது பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். அதை சமாளிக்கும் திறன் உண்டோ அவனிடம்? இருக்கும் என்று நினைக்கிறேன். சாவூர் பரஞ்சோதியை பற்றி உயர்வாகத்தான் சொல்கிறார்கள். ஆமாம், நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். தேவரடியார்களுக்கு நடுவே நாயகம் செய்வது நல்ல வேலை. நீ அந்த வேலைக்கு போய்விடேன். அந்த மெய்க்காவல் வீரனை பார்த்து ராஜேந்திர சோழர் சொல்ல அவன் வாய்விட்டு சிரித்தான். அந்த சிரிப்பு அங்குள்ள சிலரை திரும்பி பார்க்க வைத்தது. யார் அந்த வீரர்கள் என்று அவர்கள் உற்று பார்த்தார்கள். ராஜேந்திர சோழனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். விரைந்து ஓடிப்போய் பின் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு தலைக்கோழியிடம் போனார்கள். அந்த தலைக்கோழி துள்ளி எழுந்து வந்தால் வணங்கி வரவேற்றாள். வாருங்கள் என்று ராஜேந்திரரின் வலது கையை பிடித்து மெல்ல பற்றி முன்னே அழைத்து போனாள். அந்த மெய்க்காவல் வீரன் ராஜேந்திரர் வருகிறார் என்று உரக்க கட்டியம் கூறினான். அப்போது பறவை மேடையில் வந்து நின்றாள். மேடைக்கு வணக்கம் சொன்னாள். தொலைவே யாருக்கோ கட்டியம் கூறுகிறார்களே என்று அமைதியாக இருந்தாள். ராஜேந்திர சோழர் என்று சொன்னதும் முகம் மலர்ந்தாள். தடதடவென்று கால்களை அசைத்து ஜதி சொன்னாள். வலது கையும் இடது கையும் நீட்டினாள். முகம் அசைத்தாள். சட்டென்று மண்டியிட்டு ராஜேந்திர சோழருக்கும் சக்கரவர்த்திக்கும் ஒரு சேர வணக்கம் சொல்வது போல தட்டி தொட்டாள். பொதுவாக வணங்கிவிட்டு பிறகு ஒவ்வொருவராக பெயர் சொல்லி வணங்குவது என்று ஒரு முறை இருக்கிறது. இதோ இந்த வணக்கம் என் நாயகரான ராஜேந்திர சோழனை போய் சேரட்டும் என்று அவள் தன் பின்னிய கூந்தலை முன்னே போட்டு நீண்ட விதமாய் கைகளை நீட்டி உடம்பை மடக்கி குறுக்கி அசையாமல் ராஜேந்திர சோழர் திக்கு நோக்கியே விழுந்து வணங்கியபடி இருந்தாள். ராஜேந்திர சோழர் அமரும் வரை காத்திருந்தாள். அவர் அமர்ந்து விட்டார் என்று சொல்லப்பட்டதும் மெல்ல தலை நிமிர்ந்து கை கூப்பி ராஜேந்திர சோழர் வருக வருக என்று முணுமுணுத்தாள். ராஜேந்திரர் மெல்ல தலையசைத்து அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். சக்கரவர்த்திக்கு அருகே போய் அமர்ந்தார். சக்கரவர்த்தி மிக சந்தோஷமாக ராஜேந்திரரின் தோளில் கை போட
ராஜேந்திரர் இன்னும் நெருங்கி அமர்ந்து சக்கரவர்த்தியின் முழங்கால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். என்ன இந்த பக்கம்? சக்கரவர்த்தி கேட்க, சிறிய செய்தி கிடைத்தது. உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் தெரிவிக்க வேண்டியே வந்தேன். பறவை இப்பொழுதுதான் வந்தாளா? ஆமாம், நான் தான் அனுப்பினேன். பறவை வந்த பிறகுதான் அந்த செய்தியும் கிடைத்தது. எங்கிருந்து? நாரத்தை மலையிலிருந்து. தெரியுமே. என்ன தெரியும்? செய்தி வந்துவிட்டதே. என்ன செய்தி என்று தெரியுமா தந்தையே? ராஷ்டிரகூடன் ஒருவன் நேற்று முன்தினம் பாறை புரண்டு அடியில் சிக்கிக்கொண்டான் என்று சொன்னார்கள். எனக்கு கேட்டதும் மிகவும் வருத்தமாக போயிற்று தந்தையே. ராஜேந்திரா, இது மிக பெரிய வேலை, மிக கடினமான பணி. இது முதல் ஆரம்பம். இந்த வேலை முடிவதற்குள் என்னுடைய கணக்குப்படி ஒரு 300 பேராவது களப்பலி ஆவார்கள் என்று நினைக்கிறேன். யாரோ இறந்துவிட்டார்கள் என்பதற்காக இந்த கோவில் பணியோ இங்கு நடக்கின்ற ஆட்டமோ நிற்கப் போவதில்லை. ராஜேந்திரா, அந்த ராஷ்டிரகூட இளைஞன் மட்டுமல்ல, இந்த ராஜராஜன் இறந்தாலும் இந்த பணி தொடரும், தொடர வேண்டும். தொடர வேண்டியது உன் பொறுப்பு ராஜேந்திரா. எனவே நான் இதை பற்றி அதிகம் அலட்டி கொள்ளாமல் இருக்கிறேன். பறவையை ஆடச் சொல். ராஜேந்திர சோழர் கை உயர்த்த பறவை தன் ஆட்டத்தை துவங்கினாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.